ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம புதினா புலாவ் எப்படி செய்யலான்றது பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி புதினா புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம புதினா எடுத்து வச்சுப்போம். கழுவின புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடுவோம். நம்ம இதை அரைக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் லவங்கம் 3 லவங்கம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல குக்கர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போடுவோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் இந்தமாரி ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுக்க ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறேன். இதையும் நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம பாயில் பண்ண பட்டாணியில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்து தான் போடணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச புதினா தண்ணியை நம்ம இதில் ஊற்றிடணும். 1 கப்பு அரிசிக்கு நான் இன்றைக்கி 2 கப்பு தண்ணி எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம புதினா அரைச்ச பேஸ்ட்டு அப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அளவு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணுங்கள், ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். வேக வச்ச பட்டாணியை ஆட் பண்ணிவிடுவோம். இதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ண பட்டாணியை நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இல்லை காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணலாம். நான் தயிர் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதி வர டைமில் நம்ம பாஸ்மதி அரிசியை நம்ம கழுவி வச்சுருவோம். ஏற்கனவே நான் 1/2 hour ஊற வச்சுருக்கேன், அதை நம்ம வாஷ் பண்ணி வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கழுவி வச்ச பாஸ்மதி அரிசியை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தண்ணி பாதியாக வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி தெரியுதா மேலே உங்களுக்கு? தெரிஞ்ச உடனே நம்ம தம்மு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மேலே வந்த உடனே நம்ம அடியில் தோசைக்கல் வச்சு மேலே நம்ம தம் வச்சுருவோம். தட்டு போட்டு மூடிட்டு வெயிட்டான பொருள் ஏதாவது ஒன்று வச்சு விட்ருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.